தானம் பெறுவதில் உள்ள அறக்கருத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். போர்க்களத்தில் அம்புபட்டு பீஷ்மர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் நம்முடைய பிதாமகரிடம் கேட்க வேண்டிய அறக்கருத்துக்களை கேட்போம் என்கின்றனர். அதற்கு பிற மைந்தர்கள் அரசவையில் அன்று பாஞ்சாலியின் ஆடையை பற்றி இழுத்த பொழுது துரியோதனனை கண்டிக்காதவர் அவர் நம்மளுக்கு அறக்கருத்துக்களை கூற மாட்டார் என்கின்றனர். அதற்கு பீஷ்மர் குறிப்பிடுகிறார், நான் அன்று துரியோதனனின் வீட்டில் உணவருந்தினேன். அதனால் அவனுடைய எண்ணக் கருத்துக்கள் என்னுடைய உடலில் கலந்து என்னை எந்த செயலும் செய்ய விடாமல் ஆக்கிவிட்டுள்ளது. இப்பொழுது உன்னுடைய அம்பு பட்டு என்னுடைய குருதி அனைத்தும் வெளியேறிவிட்டது. இப்பொழுது நான் கூறுகிறேன் என்று கூறினார். அதுபோல நாம் தானம் பெற்றால் அது அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் நம்மளுடைய சிந்தையில் ஏறி அந்த உணவு வெளியேறும் வரை அந்த சிந்தனையுடைய நாம் நமக்குடைய கர்மாவும் செயல்படும். நன்றி.